சென்னையில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழைநீரால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சின்னமணியிடம் கேட்கலாம். சின்னமணி, இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், நேற்று நள்ளிரவு செகல் புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து நேற்று முழுவதும் சென்னை, புதுச்சேரி மற்றும் சென்னையின் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழையானது பெய்தது. சென்னையில் உள்ள தியாகராய நகர், எழும்பூர், வள்ளுவர் கோட்டம், மேற்கு மாம்பலம், சூளைமேடு, அரும்பாக்கம், MMDA, வேளச்சேரி, தரமணி, அடலாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக மழைநீர் குளம் போல் தேங்கி காணப்பட்டது. நேற்று முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கின்றன. முக்கியமாக தற்போது நாம் பார்க்கும் காட்சியானது சென்னையில் உள்ள தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகில், அதாவது மேற்கு மாம்பலத்திற்கு வலதுபுறமாக மேக்லி சப்வே, அந்த மேக்லி சப்வேவில் சூழ்ந்துள்ள மழைநீர் தான் தற்போது நாம் பார்க்கிறோம். இந்த மேக்லி சப்வே ஆனது முக்கியமான ஒரு போக்குவரத்து பகுதியாக இருந்தது. தற்போது அது அந்த மேக்லி சப்வே ஆனது துண்டிக்கப்பட்டு ஸ்தம்பித்து இருக்கிறது. நேற்று முன்தினத்தில் இருந்து செகல் புயலின் தாக்கம் சென்னை, புதுச்சேரி மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. இதன் காரணமாக சிவப்பு நிற எச்சரிக்கை ஆனது தமிழக அரசால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு 10:30 முதல் 11:30 மணி அளவில் செங்கல் புயலானது கரையை கடந்தது என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் பாலச்சந்தர் தெரிவித்திருந்தார். தற்போது புதுச்சேரிக்கு அருகே நிலை கொண்டு நகர்ந்து வருகிறது என்றும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மேக்லி சப்வேவில் உள்ள தேங்கியுள்ள மழை நீரை பொதுமக்களே வெளியேற்றும் நிலையும் இங்கே உள்ளது. தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபுவும் இந்த மழைநீர் உடனடியாக வெளியேற்றப்படும் என்று உறுதி கூறியிருந்தார். மோகன், சென்னையில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழைநீரால் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. மேலும் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சின்னமணி.